அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. பெண்கள் கர்ப்பமாயிடுவாங்க. கர்ப்பமாயிட்டு சுகப்பிரசவம் உண்டாகிறதுக்கு என்னென்ன சாப்பிட்டா சுகப்பிரசவம் உண்டாகும், சிசேரியன் இல்லாமல் சுகப்பிரசவம் உண்டாகிறதுக்கு சில வழிமுறைகளை சொல்கிறேன். நம்ம கன்சீவ் ஆகி 5வது மாதத்துலேருந்து, கர்ப்பமாகின 5வது மாதத்துலேருந்து தனியாவை டீ போட்டு குடிச்சுன்னு வரணும், பனவெல்லம் போட்டு. அதே போல் பிரசவ வலி எடுத்தும் பிரசவம் ஆகவில்லைனால் நம்ம சுண்டைகளை அரைத்து அடி வயிற்றிலும் ஓனியிலும் தடவி வர வேண்டும், சுகப்பிரசவம் உண்டாகி வரும். அதே போல் சுகப்பிரசவ வலி எடுத்தும் சுகப்பிரசவம் ஆகவில்லை என்றால் நாயுறு இலையை அரைத்து அடி வயிற்றில் தடவி வந்தாலும் சுகப்பிரசவம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் டேட் கொடுத்து டெலிவரி டேட் கொடுத்துருவாங்க, 2 வாரம் தான் இருக்கும். 2 வாரம் இருக்கும்போது பிரசவ வலி எடுக்கல, ரொம்ப இதுவாக இருக்குன்னா நம்ம துளசி இலை சாறு காலை மாலை 2 வேளையும் குடிச்சுன்னு வந்தாங்கன்னா சுகப்பிரசவம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் ஆடுதினப்பாலை ஒரு செடி இருக்குது, அதனுடைய வேர் பொடியை சுடப்பாலில் கலந்து குடிச்சுன்னு வந்தாலும் குடிச்சுன்னு வந்தாலும் சுகப்பிரசவம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் அடிக்கடி பீன்ஸ் உணவில் சேர்த்துன்னு வந்தாலும் சுகப்பிரசவம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கோரப்பாயில் படுத்துவணும் சுகப்பிரசவம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கர்ப்பிணி தாய்மார்கள் கர்ப்பிணியாக இருக்கும்போது மத்தி மீன் அடிக்கடி சாப்பிட்டு வந்தாலும் சுகப்பிரசவம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பிரசவம் ஆகிட்டு தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரக்கவில்லை என்றால் நம்ம பூண்டு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். பூண்டு அடிகளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா பால் சுரக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் அதிமதுர பொடி 1 ஸ்பூன் போட்டு சுடப்பாலில் குடிச்சுன்னு வந்தீங்கன்னா பால் சுரக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் ஆடுதினப்பாலுக்குன்னு அம்மன் பச்சரிசி தண்ணீர் விட்டாங்கிழங்கு இது எது கிடைச்சாலும் சுடப்பாலில் கலந்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா தாய்ப்பால் சுரக்க நன்றாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் சித்தரத்தை கஷாயம் போட்டு குடிச்சுன்னு வந்தீங்கன்னாலும் பால் சுரக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பப்பளி பழத்துடன் தேன் கலந்து சாப்பிட்டுருந்தாலும் தாய்ப்பால் சுரக்க நல்லா வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நூக்கல் அடிக்கடி உணவில் சேர்த்துன்னு வந்தீங்கன்னா தாய்ப்பால் சுரக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. கரும்பு சாறு அதிகமாக பருகி வந்தாலும் தாய்ப்பால் சுரக்க நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் குழந்தை பிறந்து தாய்ப்பால் மறக்க வைப்பாங்க குழந்தைங்கள, அதிக நாள் பால் குடிச்சுருக்கும். தாய்ப்பால் மறக்க வச்சிட்டாங்கன்னா தாய்ப்பால் கட்டிங்கவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி பால் கட்டிக்கிற கட்டு கரையிறதுக்கு என்ன செய்யணும்னா முலாம்பழம் வேர்களை எடுத்து அரைச்சி மார்பகம் மீது பற்று போட்டாலும் அந்த பால் கட்டு சரியாகிவிடும். அப்படி இல்லைன்னா நம்ம மாசிக்காயை அரைத்து மார்பகம் மீது பற்று போட்டாலும் சரியாகிடும். கருநீரை பச்சை வெற்றிலையை அனலில் காட்டி அது மார்பகம் மீது பற்று போட்டாலும் சரியாகிவிடும். அப்படி இல்லைனா புளியா இலையை அரைத்து விளக்கெண்ணெய் கூட கலந்து மார்பகம் மீது தடவி வந்தாலும் மார்பக கட்டு சரியாகிவிடும், பால் கட்டிங்கிறது சரியாகிவிடும். அப்படி இல்லைனா புழுங்கல் அரிசி ஒரு அளவு பாசிப்பருப்பு 2யும் சம அளவு எடுத்து ஊற வச்சு அரைத்து மார்பகம் மீது பற்று போட்டிங்கனாலும் பால் கட்டு சரியாகிவிடும். அதே போல் முக்கியமான ஒரு இன்ஸ் சொல்கிறேன். விபூதி எப்படி தயாரிக்கிறதுன்னா நம்ம வில்வம் பழத்தினுடைய ஓட்டை காய வச்சு பொடியாக்கி சாம்பல் ஆக்கி அதை எரித்தால் தான் உண்மையான விபூதி கிடைக்கும்.